அம்மாவை தான் நாங்கள் தேர்ந்தெடுத்தோம். அவங்க தான் ஓபிஎஸை தேர்ந்தெடுத்தாங்க. ஓபிஎஸ் வந்தால் எங்களுக்கு நாடு நல்லாயிருக்கும். நம்ம முதல்வர் ஐயா எடுத்த முடிவு வரவேற்கத்தக்கது. ஓபிஎஸ்ஸாக இருக்கிறதால அது நல்லா தெரியுது. வரதா புயல், ஜல்லிக்கட்டு இந்த மாதிரி மக்களுக்கு கட்சி பார்க்க வேண்டிய அவர் நல்லா ஆட்சி பண்ணார். மீண்டும் அவர் ஆட்சியில் அமர்றதுக்கு நாங்கள் சிறப்பாக நாங்கள் அவருக்கு ஆதரவு அளிப்போம். ஒரு நிலையான முதலமைச்சர் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓபிஎஸ்ஸே நல்ல முதலமைச்சர் தான், அவரே தொடர்ந்து இருந்தால் கூட நல்லது தான் நினைக்கிறேன். திடீரென்று அவரை பதவி விலகச் சொல்வதும் அல்லது அந்த இடத்திலே வேறு ஒருவரை வைக்க வேண்டிய தேவை எதற்காக வருகிறது என்கிற நிலைப்பாட்டில் இருந்துதான் தன்னை அவர் இன்றைக்கு ஒப்புதல் வாக்கு மூலமாக கருத்துக்களை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார். இது ஒரு வகையிலே வரவேற்கக்கூடிய விஷயமாகத்தான் எங்களை போன்ற பொது அமைப்புகள் கருதுகிறது. ஓபிஎஸ் ராஜினாமா பண்ணக்கூடாது, அவர் ஆட்சியை தொடரணும். 3 முறை முதல்வராக இருந்திருக்கிறார். அம்மாவுடைய நலத்திட்டங்கள் அனைத்தையும் மக்களுக்காக செயல்படுத்துவார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. முழுமையாக வரவேற்கிறோம். இன்னும் உண்மைகள் வெளிவரும் என்று சொல்லியிருக்கிறார். கண்டிப்பாக உண்மைகள் வெளியே வரும், நாட்டு மக்களுக்கு தெரிய வேண்டும். மிக பிறந்த ஆவலோடு இருக்கிறோம். இப்போ இருக்கிற முதல்வர் அவர் எல்லாமே நல்ல காரியம் பண்ணிட்டு இருக்கிறாரு. எங்களுடைய ஆசை அவர் வந்தால் நல்லா இருக்குன்ற மக்களுடைய அவர் தீர்ப்பு. அவர் முதல்வராக இருந்து இப்போ அந்த ஜல்லிக்கட்டு பிரச்சனையிலேருந்து அவர் கொஞ்ச காலம் இருந்தாலும் கூட எல்லாருமே நல்லது தான் பண்ணியிருக்காரு. மீண்டும் அவரே வரணும் அப்படின்றது தான் எல்லாருடைய ஆசையும். அதிமுக நல்லா வளர்ந்த ஆலமரமாக இருந்தது. ஒவ்வொரு வேறாக சசிகலா பிடிங்கி வச்சுட்டு இருக்கிறாங்க. சசிகலா முதலமைச்சர் ஆகணுங்கிற ஒரு வெறியோடு, பேய் வெறியோடு தமிழ்நாட்டை பண்ணிட்டு இருக்கிற. அப்படி அதனால கட்சிக்குள்ள நிறைய அடிமட்ட தொண்டர்கள் ஒவ்வொரு தொண்டனும் ரொம்ப வேதனைப்படுறான். இப்போ ஒரு பன்னீர்செல்வமே இருந்திருக்கலாம் சார். அதெல்லாம் அவர் நல்லா தான் பண்ணிட்டு இருக்கிறாரு. சசிகலா அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அது முதலமைச்சர் ஆகக்கூடாதுங்க. பன்னீர்செல்வம் தான் முதலமைச்சர் இருக்கணுங்க. அவர் அதான் நல்லபடியாக நாடு நல்லா இருக்கும். தொலைநோக்கு பார்வையோட பன்னீர்செல்வம் போயிட்டு இருந்த பாதையில் மறுபடியும் இன்னொருத்தர் குறுக்கிட்டு மறுபடியும் இந்த மாதிரி தடங்கள் எல்லாம் நிறைய பண்ணினா தொழில்துறை எல்லாம் ரொம்ப இதனால பாதிப்படையுதுங்க. பொருளாதார பதவி தொகுதி இவங்க யாரு? சசிகலா யார்? சசிகலா நேற்று வந்தவங்க. அம்மா ஒரு பேட்டியில் சொல்லுவாங்க, பதவிங்க ஒரு ப்ரூ இன்ஸ்டன்ட் காஃபி மாதிரி இல்லை, அது ரொம்ப நாளாக உள்றக்கணும். ஒவ்வொருத்தரும் எடுத்து எம்எல்ஏ ஆகணும், மினிஸ்டர் ஆகணும்னு ஆசைப்பட்றாங்க. அப்படியெல்லாம் ஆக முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது மாதிரி எடுத்தையும் பொதுச்செயலாளர் ஆனதையுமே 4 நாள் 2 நாளில் பொருளாதார பதவியில் இருக்கிற நம்ம பன்னீர்செல்வம் ஐயாவை தூக்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது, என்ன அதிகாரம் இருக்குது அவங்களுக்கு? அதிமுக தொண்டர் அத்தனை பேரையும் கூப்பிட்டு கேட்டு, பொதுமக்களுக்கிட்ட கேட்டு ஓபிஎஸ் ஐயா அவர்களை முதலமைச்சர் பதவியிலேருந்து இவங்க நீக்க சொல்லுங்கள், பொதுச் செயலாளர் இவங்களை ஆக்க சொல்லுங்கள். சசிகலா தலைமையில் இப்போ போயிருக்க அத்தனை எம்எல்ஏவும் பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு அவங்கவுங்க சசிகலா தலைமையில் நின்று ஏதாவது ஒரு தொகுதியில், பொள்ளாச்சியில் இன்னும் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்க 234 தொகுதியில் ஒரு தொகுதியில் ஜெயிச்சா கூட நான் இந்த அரசியல் வாழ்க்கையை விட்டு போயிடுறேன். ஒரு முதல்வரையே கட்டாயப்படுத்தி மிரட்டி ராஜினாமா பண்ண வச்சுருக்காங்க. அப்படிங்கிறப்ப அப்புறம் மற்ற சாதாரண மக்களுக்கு நிலைமை என்ன ஆகும்? பன்னீர்செல்வம் ஐயா அவர்களை நிரந்தர தமிழக முதல்வராக உண்மை தொண்டனாகிய நாங்கள் அவர்கள் தலைமையிலும் தீபம்மா அவர்களும் இணைந்து தமிழகத்தை வழிநடத்த அயராது பாடுபடுவோம் என்றும் உறுதியேற்கிறோம். அம்மா அவர்கள் காட்டிய பன்னீர்செல்வம் அவர்கள் தலைமையில் தீபா அவர்களுடைய இணைந்து செயலாற்றினால் நிச்சயமாக இருக்கின்ற அனைத்து தொண்டர்களும் பொதுமக்கள் அனைவரும் மிகப்பெரிய இயக்கமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் விளங்கும். எந்த சக்தியாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்கவும் முடியாது, ஒழிக்கவும் முடியாது. சசிகலாவை எந்த காலத்திலும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். பன்னீர்செல்வம் அவர்கள் ராஜினாமா செய்திருக்கார். அவர் ராஜினாமாக்களை திரும்ப பெற்று தமிழகத்தின் அம்மா வழியில் நல்லாட்சி புரிய வேண்டும் என்று நாங்கள் எல்லாம் கழக தொண்டர்களை கேட்டுக்கொள்கிறோம்.